வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் புதினா பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்துகிட்டு இருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு துருவிக்க போகிறோம். என்னென்ன வேணுங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன், அப்படியே பார்த்துருங்க. புதினா வந்து ஒரு கை, அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா, கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன், கசூரி மேத்தி கொஞ்சோண்டு, அப்புறம் தனியா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பன்னீரை நல்லா துருவின்றுவோம், அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும், அதனால் துருவிக்கலாம். லம்சமாக இருந்ததுன்னா நமக்கு இடும்போது உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி இடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் முதல்ல துருவி வச்சுருவோம். பாருங்க, நல்லா துருவிட்டோம். ஸோ இதோடைய நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன சைஸில் வெங்காயம் எடுத்துகிட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம், அப்புறம் புதினா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, இஞ்சி. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கூட இப்போ காரப்பொடியெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இப்போது ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியா பொடி, கசூரி மேத்தி, இந்த பன்னீருக்கு ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து அதில் உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ண முடியும். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இதை நல்லா சேர்த்து நான் பிசைஞ்சிக்கிறேன், அப்போ தான் நமக்கு இட முடியும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், கோதுமை மாவில் வந்து நல்லா ஒரு உருண்டை எடுத்துப்போம். கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அப்போ தான் ஸ்டஃபிங் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும், ஈஸியாக வரும். இந்த மாதிரி நல்லா பெருசாக ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன். ஸ்டஃபிங் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப் மாதிரி பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நடுவுலையும் ரொம்ப மெல்லிசாக இருந்ததுன்னா அது வந்து இதுவாக வராது, சைடில் தான் இருக்கணும். இந்த பக்கம் பாருங்கள், திக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கப் மாதிரி பண்ணிவிட்டு அதில் இந்த ஸ்டஃபிங் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். அதை மூட தெரியணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்படி மூடினேன்னா நல்லா ஃபுல்லாக மூடிடும். தெரியுதா? ஸ்டஃபிங் வெளியிலே வராது. அவ்வளோதான். ஸோ இப்போ இட ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் சைடில் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து வெளியில் வராது, நல்லா கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் கொடுக்காமல் சப்பாத்திக்கிட்டால் தான் நல்லா வரும். அவ்வளோதான். மட்டும் நான் வந்து இன்னொரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் இந்த சைடில் தான் இப்படி வரணும், தெரியுதா? சென்டரில் ரொம்ப பள்ளம் விழக்கூடாது, மெல்லிஸ் ஆகக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு கப்பு மாதிரி கிடச்சிருச்சா? இப்போ இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், தெரியுதா? இந்த பாருங்கள், இந்த இடத்துல இதுவாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்னும் ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். பட் இது ஃபுல்லாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும், அதனால் நான் கூட தான் வைக்கிறேன். வச்சுட்டு இப்படி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள், தெரியுதா? இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் ஆகிடும். ஸோ உள்ளே போய் எல்லாம் செட் ஆகிடும், வெளியிலேயே வராது. ஸ்டஃபிங் எதுவுமே வெளியில் வராது நமக்கு. இப்போ இதையும் இட்டுக்கலாம் அப்படியே. நம்ம அதுக்குள்ளே இந்த பக்கம் கல் காஞ்செடுத்து
நம்ம இதை போட்டுருவோம். போட்டுட்டு இதை இறக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணோம் இல்லையா, அதை போட்டுடலாம். நம்ம 2 பக்கமும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். சப்பாத்தி இடும்போது எப்பயுமே தானாக சுற்றித்துனா சப்பாத்தி ரொம்ப நல்லா வரும். அதுக்கு மாவு தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கணும். விடுற அளவுக்கு இருக்கணும் சாஃப்ட்னஸ். இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். நல்ல உப்பி வருது. சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பன்னீர் புதினா பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம வந்து ஆவக்காய் ஊறுகாய் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா தயிர் பெஸ்ட்டு, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.